இன்னைக்கு நீங்கள் நற்செய்தியை கவனிச்சிங்கன்னா அந்த நிகழ்வுக்கு போகிறேன். அந்த 72 பேரை ஆண்டவர் அனுப்புகிறார் பணி செய்வதற்காக. அந்த 72 பேரும் பணி செய்துட்டு திரும்ப வந்து ஆண்டவர்கிட்ட என்ன சொன்னாங்களா? இன்னைக்கு என்ன சொன்னாங்க கவனிச்சிங்களா? நாங்க சொன்ன உடனே பேய்கள் கூட என்ன செய்யுது? ஓடுது ஆண்டவரே. எங்களுடைய சொற்களுக்கு பேய்கள் கீழ்ப்படுகிறது ஆண்டவரே. நாங்க திறமையானவங்களா, வல்லமை மிக்கவங்களா, நாங்க பணி செய்தோம் ஆண்டவரே என்று அவர் சொல்கிற பொழுது ஏசு அவங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறார். என்ன அறிவுரை சொல்கிறார் கவனிச்சிங்களா? என்ன அறிவுரை சொன்னாரு? உங்களுக்கு பேய்கள் கீழ்ப்படுகிறது என்று நீங்க மகிழ்ச்சி கொள்ளாதீங்க. என்ன எப்படி முடிக்கிறாரு? உங்களுடைய பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டுள்ளது என்பதற்காக மகிழ்ச்சி கொள்ளுங்க. ரொம்ப அழகான சொல்லாடல் அன்பு மக்களே. உனக்கு பேய் கீழ்ப்படிது, நீ நோய்களை குணமாக்குற, உனக்கு அந்த வல்லமை இருக்குது, உனக்கு இந்த வல்லமை இருக்குது, உனக்கு அந்த திறமை இருக்குது, உனக்கு இந்த திறமை இருக்குது, நான் அதுல மக உன்னதமானவன், அதை நினைச்சு நீ சந்தோஷப்படாத. உன்னுடைய பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட்டுள்ளது என்பதை குறித்து நீ மகிழ்ச்சி கொள் என்று இன்றைக்கு ஆண்டவர் நற்செய்தியில சீடர்களுக்கு சொல்லி நமக்கு ஒரு பாடம் சொல்கிறார். இன்றைக்கு என்ன பாடம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த பிரச்சனை நம்மகிட்ட இருக்கும். எனக்கும் உண்டு. என்ன பிரச்சனை? நான் ஒரு சாமியார், நான் ஒரு உன்னதமான இடத்தில் இருக்கிறேன், இல்லை என்றால் நான் ஒரு நல்ல பிரசங்கம் வைப்பேன், எனக்கு இந்த திறமை இருக்கிறது, இல்லை என்றால் நான் இந்த பொசிஷன்ல இருக்கிறேன். நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு இந்த ஆற்றல் இருக்கிறது, எனக்கு இந்த திறமை இருக்கிறது, நான் இதுல பெரிய ஆளாக இருக்கிறேன், இல்லை என்றால் என்னிடம் பணபலம் இருக்கிறது, இல்லை என்றால் இப்படிப்பட்ட ஒரு திறமையோடு நான் இருக்கிறேன் என்று நாம பெருமைப்படுவோம் என்றால், ஆண்டவர் அழுத்தமா ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார். இந்த திறமைக்காக நீ மகிழ்ச்சி கொள்ளாத, இந்த மாதிரி ஒரு நிலையில் நீ இருக்கிறாய் என்பதை நினைத்து நீ மகிழ்ச்சி கொள்ளாத, மாறாக நீ ஒரு கேள்வி எழுப்பு. என்ன கேள்வி என்றால், உன்னுடைய பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட்டுள்ளதா? பல நேரங்களில் நாம இந்த உலகபூர்வமான காரியங்கள்ல மகிழ்ச்சி கொள்கிறோம். எனக்கு அந்த ஆற்றல், இந்த ஆற்றல், நான் இப்படிப்பட்டவன், நான் அப்படிப்பட்டவன், நான் இந்த உயர்ந்த இடத்துல இருக்கிறேன், நான் அந்த உயர்ந்த இடத்துல இருக்கிறேன். இது அல்ல. உண்மையான கிறிஸ்தவனுக்கு மகிழ்ச்சி தர வேண்டியது இதுவல்ல, மாறாக நம்முடைய பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? இப்ப நீங்களும் நானும் இன்னைக்கு இந்த கேள்விதான் கேட்கணும். உங்க பெயர், என் பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்குமா? என்ன நினைக்கிறீங்க? என் பெயர் எழுதப்பட்டிருக்குமா நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லை ராஜா. அப்படி நான் யோசித்து பார்க்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை நான் திருப்பி பார்க்கிறேன். இன்னைக்கு நீங்க திருப்பி பாருங்க. உங்க பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கிறோமா? எத்தனை பேர் பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆத்தாடி, நம்ம கோயிலுக்கு வர்றதெல்லாம் வேஸ்டா? பரவாயில்ல, ஒரு சில ஆத்துமாக்கள் எங்க பெயர் எழுதப்பட்டிருக்கும் ஃபாதர். ரைட். இப்ப விண்ணகத்தில் எழுதப்படணும்னா என்ன செஞ்சிருக்கணும்? ஏன்னா இந்த கேள்வி கேட்டால் அடுத்து நம்ம கை தூக்கின ஆட்கள்லாம் சரியான்னு தெரியும். நம்ம அவங்களுக்கு ஒரு கொட்டு கேட்கணும்ல. கை தூக்கின ஆட்கள்லாம் கேட்டு பாருங்க. விண்ணகத்துல என்னுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கணும்னா விவிலியத்தின் அடிப்படையில நீங்க யோசிக்காதீங்க, உங்க விஷயத்துல யோசிங்க. விண்ணகத்துல எழுதப்பட்டிருக்கணும்னா நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? மண்டகத்துல நல்லது செஞ்சிருக்கணும். ஒன்று. வேற என்னப்பா? உதவி செஞ்சிருக்கணும், அன்பா இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும், பாவம் செய்யக்கூடாது, மன்னிக்கணும், கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். நம்ம எல்லாரும் பக்கா தெரியும். கவனிங்களேன், நமக்கு எல்லாம் நல்லா தெரியும். இப்போ நான் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, என் உடலை நன்றாக பேணுவது என்பது எனக்கு தெரியும். என்ன பேணணும்? காலையில் இட்லி தான் சாப்பிடணும், நைட்டு கம்மியாக தான் சாப்பிடணும்னு எனக்கு தெரியும். ஆனால் நைட்டு எது தான் சாப்பிடுவேன்? பரோட்டா தான் சாப்பிடுவேன். சரி, நம்ம எல்லாருக்கும் எது நல்லதுன்னு தெரியும். இங்க யாருமே அறிவீனமானவர்கள் அல்ல. நம்ம எல்லாருக்கும் எது சரி எது தவறு என்பது எல்லாம் நல்லா தெரியும். ஆனா செய்ய மட்டும் மாட்டோம். இப்ப நீங்க ரொம்ப அழகா பக்காவா ஆன்சர் பண்ணிட்டீங்க. இப்ப கேள்வி என்னன்னா, இது எல்லாம் தெரியுதுல்ல, நீ செய்றீங்களா? தெரியும் ஃபாதர்,
ஆனா செய்ய மட்டும் மாட்டோம் ஃபாதர். எவ்வளவு அழகு பார்த்தீங்களா? இதான் கத்தோலிக்க திருச்சபையினுடைய இழி நிலை. அன்பு மக்களே, திருப்பலியில பங்கெடுக்கிற தெரிகிற நமக்கு மன்னிக்க தெரியல. திருவிழா கொண்டாடுகிற எனக்கு உதவி செய்ய தெரியல. நீங்க யாருமே சொல்லல உங்களுடைய பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட வேண்டும் என்றால் ஃபாதர் தினமும் பூசைக்கு வரணும்னு யாரும் சொல்லல. உங்களுடைய பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட வேண்டும் என்றால் நான் திருவிழா கொண்டாடணும் யாரும் சொல்லல. என்னுடைய பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட வேண்டும் என்றால் நான் அசனம் கொடுக்கணும் இங்க யாரும் சொல்லல. என்னுடைய பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட வேண்டும் என்றால் நான் அந்த மாதிரி மொட்டை அடிக்கணும், இந்த மாதிரி பரிகாரங்களை நான் செய்யணும் யாரும் சொல்லல. ரொம்ப தெளிவா சொன்னீங்க. கடவுளை அன்பு செய்யணும், பிறரை அன்பு செய்யணும், அடுத்தவங்களை மன்னிக்கணும், எது சரியானதோ அதை நான் செய்யணும், கடவுளுடைய கட்டளைகளை நான் கடைபிடித்து வாழணும். இதை செய்தால் மட்டும்தான் உங்களுடைய என்னுடைய பெயர் எங்க எழுதப்படும்? விண்ணகத்தில் எழுதப்படும். ஆனா நம்ம அதை மட்டும் செய்ய மாட்டேங்கிறோமே. யோசிங்க, இன்னைக்கு எவ்வளவு மெனக்கெட்டுங்க வந்திருப்பீங்க இந்த வெயில்ல உட்கார்ந்து. என்ன நம்பிக்கை? இன்னைக்கு நம்ம இந்த கோயிலுக்கு போனோம்னா ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு யார் தருவாங்க, இந்த மாதா வழியா நான் பெற்றுக்கொள்ள முடியும் நம்பி வந்திருக்கிறீங்க. ஆனா நாம கவலைப்படுவது எல்லாமே இந்த உலகம் சார்ந்தவையாகவே இருக்கிறது. நீ ஆண்டவர் அதை தான் கொட்டுறாரு. யாருக்கு? சீடர்கள் கொட்டி சொல்றாரு, எப்பா நீ இந்த பெருமையை நினைச்சிட்டு இருக்கிறியே, இந்த உலகத்தின் காரியங்களை நீ நினைச்சிட்டு இருக்கிறீ, இது முக்கியம் அல்ல. எது முக்கியம் என்றால் உன்னுடைய பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? நீங்க ரொம்ப பெருசா பேசுனீங்க. நான் இன்னமும் அழுத்தமா ஒரு விஷயத்துக்கு வரேன். இன்னைக்கு சீடர்களை பார்த்து உங்களுடைய பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு இயேசு சொல்வார் என்றால் அப்படி சீடர்கள் என்ன செஞ்சாங்க? இந்த கேள்வி நம்ம கேட்கணும். இன்னைக்கு வாசகத்தின் அடிப்படையில் என்ன செஞ்சாங்க சீடர்கள்? எதற்காக இந்த வார்த்தையை, நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான், நான் அதுக்குள்ள போகல. ஆனால் எதற்காக இயேசு அந்த 72 பேரை பார்த்து சொல்றாரு உங்களுடைய பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களே? எதுக்காக? அவங்க பேய்களை ஓட்டுனதுனாலயா? அதிசயம் செஞ்சதுனாலயா? இல்லை என்றால் அவர்கள் இயேசுவினுடைய சீடர்களாக இருந்ததினாலா? இல்லை அன்பு மக்களே, நான் அந்த அடிப்படையான ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறேன். அவங்க பேய்களை ஓட்டினார்கள் என்றால் யாருக்கு பேய் இருந்ததோ அவர்களை தேடி சென்று உதவி செய்தார்கள் என்றால் இங்கு சொல்லப்படுகிற ஆழமான உண்மை எதுவென்றால், எதனால் உன்னுடைய பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் நீ தேவையில் இருப்போரை தேடி சென்று உதவி செய்தாய், எனவே உன்னுடைய பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தேடி சென்றாங்க. யார் பேயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ, யார் நோயினால் அகப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை தேடி சென்று அந்த 72 பேரும் உதவி செய்ததால் எனக்கு அந்த 72 பேரை பார்த்து இயேசு சொல்கிறார் உங்களுடைய பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நான் மன்னிக்கிறது, சமாதானம், அன்பு, நான் எதுக்குள்ளேயுமே போகல. நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இன்னைக்கு அழுத்தமா நான் உங்களிடம் பதிவு செய்கிறேன். தேவையில் இருப்போருக்கு எப்பொழுதெல்லாம் நீங்கள் உதவி செய்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்களுடைய பெயர் எங்க எழுதப்படுகிறது? விண்ணகத்தில் எழுதப்படுகிறது. இத மாதிரி பைபிள் எங்கேயாவது வசனம் இருக்குதா? ஏன்னா சும்மா நான் வானத்திலே பேசிட்டு போக விரும்பல, இயேசுவினுடைய சொல்லிலிருந்தே நான் இதை நிரூபிக்க விரும்புறேன். பைபிள்ல இதே மாதிரி வசனம் எங்கேயாவது இருக்குதா? ஒரு கதை இருக்குது, ஒரு அற்புதமான ஒரு விளக்கம், உருவகம் இருக்குது பைபிள்ல. நல்ல சமாரியன் உவமையை எடுத்து பாருங்க. ஒருத்தனை அடிச்சு போட்டிருக்கிறாங்க, ஒருத்தன் தேவையில கிடக்கிறான், அடிபட்டு அவன் கிடக்கிறான், அவனை யாராவது இப்ப காப்பாற்றணும், அவனுக்கு ஒரு தேவை இருக்கிறது. அப்ப யார் கிராஸ் பண்றா? முதல்ல ஒரு சாமியார், என்ன மாதிரி ஒரு சாமியார். அவருக்கு ரொம்ப முக்கியம் என்னதுதான்? இப்போ பூச வைக்கிறது தான். தேவையில் இருப்பவனுக்கு உதவி செய்வது அல்ல. கடந்து போறார். அடுத்து ஒரு லேவியர் வாரார். லேவியர் யார்? கோயில்ல உதவி செய்கிறவர். அதை நீங்க மறந்துட்டு உங்களை மாதிரி ஒரு கிறிஸ்தவன் நினைச்சுக்காங்க உங்களை. அவர் ஆலயத்திற்காக செல்லக்கூடியவர். அப்ப அவருக்கு எது முக்கியமா இருக்குது? நான் ஆலயத்திற்கு போவதுதான் முக்கியமே தவிர இங்க அடிபட்டவனுக்கு உதவி செய்வது முக்கியமா தெரியல. கடைசியா ஒருத்தன் வாரான், நல்ல சமாரியன்.
அவன் உதவி செய்யறான், ஆண்டவர் அவனை குறித்து பாராட்டுகிறார். அந்த 2 பேரை விட இவன் தான் மிகச்சிறந்தவன். ஏன்னா தேவையில் இருப்பவருக்கு யார் உதவி செய்கிறானோ அவன் தான் கடவுளுடைய உண்மையான சீடனாக இருக்க முடியும். நீங்களும் நானும் கிடையாது அன்பு மக்களே. நான் ஒரு உதாரணம் கொடுக்குறேனே. உங்க பெத்த தாயும் தகப்பனையும் இன்னைக்கு நான் சின்ன ஒரு அடையாளம் மட்டும் கொடுக்குறேன். ஏன்னா ரொம்ப டீட்டெயிலாக போகல, டைம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கும். இப்போ உங்க அப்பா அம்மா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிறோம் வீட்டில். உங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு அவங்களுக்கு சோற கூட நீங்க பொங்கி போடாம அவங்களை கவனிக்காம நீங்க இந்த ஆலயத்துக்கு வந்து உட்கார்ந்து இருப்பீங்கன்னு வச்சுக்கிறோம். நீங்க ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்லுவார்னு நினைக்கிறீங்க? எப்பா என் புள்ள கோயிலுக்கு தேடி வந்துட்டான்பா, உனக்கு மோட்சத்தில் இடம் உண்டு, நான் உன் பேரை எழுதி வைக்கிறேன்னு எழுதி வைப்பாரா? இல்லை அன்பு மக்களே, சத்தியமா கிடையாது, சத்தியமா இல்லை. ஒருத்தன் தேவையில் இருக்கிறான், அவங்கள அன்பு செய்ய முடியல, அவங்களுக்கு தேவையானதை என்ன செய்ய முடியல. ஆனா ஆண்டவரே ஆண்டவரே கோயில்ல வந்து கூப்பாடு போட்டாலும் ஆண்டவர் அழுத்தமாக தெளிவாக சொல்கிறார், உன் குரலை நான் கேட்க மாட்டேங்கிறார், நீ என் சீடனா இருக்க முடியாதுங்கிறார், உன் பெயரை நான் விண்ணகத்துல எழுத மாட்டேங்கிறார். நீ எப்பொழுது உதவி செய்கிறாயோ, யார் ஒருவர் தேவையில் இருக்கிறாரோ அவருக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்களோ அப்பொழுதுதான் நீங்கள் இயேசுவினுடைய சீடராக இருக்க முடியுமே தவிர இந்த வழிபாடுகளை கட்டிக்கொண்டு வழிபாடுகளுக்குள் மூழ்குவதால் இங்க எந்த காரியமும் நடக்காது. இன்னைக்கு பல பேர் இப்படிதான் தங்களை மறைச்சிக்கிறாங்க. விவிலியம் விவிலியம், பைபிள் பைபிள், ஜெப கூட்டம், வழிபாடுகள், இப்படி நிறைய செய்யறோம். செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லலை. இவையெல்லாம் உங்களை எதற்கு உந்தி செல்ல வேண்டும் என்றால் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதற்கு, தேவையில் இருப்போருக்கு உதவி செய்வதற்கு. இந்த வழிபாடுகளும் இந்த விவிலியமும் இந்த நற்செய்தி கூட்டங்களும் உங்களை உந்தி செல்லவில்லை என்றால் இவையெல்லாம் வீண். சபை உரையாளர் சொல்வது போல இவையெல்லாம் வீணிலும் வீண். இன்னொரு உருவம் கொடுக்கிறாரு பாருங்க, மத்திய நற்செய்தியில 25வது அதிகாரத்துல 2 பக்கமா பிரிக்கிறாராம் மக்களை. ஒருத்தங்க வலப்பக்கம், ஒருத்தங்க இடப்பக்கம். வலப்பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து என்ன சொன்னாரா ஆண்டவர்? என்ன சொல்றாரு? வலப்பக்கத்தில் உள்ளவரை பார்த்து, நான் பசியா இருந்தேன், நீ எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க. நான் தாகமா இருந்தேன், நீங்க எனக்கு என்ன கொடுத்தீங்க? தண்ணி கொடுத்தீங்க. நான் சிறையில் இருந்தேன், நீங்க என்ன செஞ்சீங்க? என்ன பார்க்க வந்தீங்க. நான் நோயுற்று இருந்தேன், நீங்க என்ன செஞ்சீங்க? கவனிச்சீங்க. எனவே என் அன்பு பிள்ளைகளே, நீங்க விண்ணகத்துக்கு வாங்கங்கிறார் ஆண்டவர். இவை எல்லாவற்றையும் நீங்கள் சுருக்குவீர்கள் என்றால் என்ன சொல்றாரு பத்தியா? நாங்கள் தேவையில் இருந்தேன். எப்பொழுதெல்லாம் தேவையில் இருக்கிற ஒரு சகோதர சகோதரிக்கு நீங்கள் செய்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் நீங்க யாருக்கு தான் செய்றீங்க? எனக்கு தான் செய்றீங்க. அன்பு மக்களை, இன்றைக்கு ஆண்டவர் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார், உங்களுடைய பெயர், மற்றதெல்லாம் மறந்துருங்க, உங்களுடைய பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட வேண்டும் என்றால் நீங்க என்ன செய்யணும்? நீங்க என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க, என்ன செய்யணும்? தேவையில் இருப்போருக்கு உதவி செய்ய வேண்டும். கடைசி ஒரு விஷயத்தை மட்டும் நான் பதிவு செய்றேன். கோயிலுக்கு 10,000 ரூபாய் கொடுக்க நினைக்கிற எனக்கு என் பக்கத்து வீட்டில் தேவையில் இருக்கிற ஒரு சகோதரிக்கு 100 ரூபாயை தர முடியவில்லை என்றால் இதுக்கு பேர் பக்தியா? இதுக்கு பேர் பக்தியா? ஒரு ஆலயத்திற்காக அசனம் போடுவதற்காக 10 ஆட்டை 5 ஆட்டை அடிக்க முயலுகிற எனக்கு ஆசை இருக்குது. இந்த அசனத்தை எப்படியாவது நான் தந்துவிட வேண்டும் என்று ஆசைப்படுகிற நீங்கள் உங்க பக்கத்து வீட்டில் ஒரு ஏழை சாப்பிடாம இருக்கிற பொழுது அவர்களுக்கு ஒருவேளை உணவை உங்களால தர முடியவில்லை என்றால் அதற்கு பேர் பக்தியா? மக்களே, நான் இப்படி கேட்கும் பொழுது உங்களுக்கெல்லாம் மண்டைகளை ஒரு மாதிரி ஓடும். பைத்தியகாரத்தை நம்ம பிரசங்கம் வச்சுட்டு இருக்கிறானேன். அன்புக்களே, இதுதான் இறை வார்த்தை. நான் சொல்லல, இறை வார்த்தை சொல்லுது. ஏன்னா ரொம்ப தெளிவா விவிலியம் சொல்கிறது, என் கண் முன்னே இருக்கக்கூடிய என் சகோதரன் சகோதரியை என்னால அன்பு செய்ய முடியவில்லை என்றால் எப்படி நான் கண்ணுக்கு புலப்படாத என் ஆண்டவரை அன்பு செய்ய முடியும்?
அதே இறைவார்த்தை அப்படியே தொடர்ந்து போகிறது. எப்படின்னா, என் சகோதரன சகோதரியை அன்பு செய்ய தெரியாமல் நான் கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொல்பவன் எல்லாம் பொய்யன். பொய்யன். நான் மறுபடியும் கேட்கிறேன், உங்களுடைய பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட வேண்டும் என்றால் நீங்க என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க, என்ன செய்யணும்? தேவையில் இருப்போருக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். ஆமென்.